நேற்று இன்று நாளை எனும் கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு சென்னை தோமையார் மலையில் டிசம்பர் 29 நடைபெறுகிறது. கிபி 325 துருக்கி நாட்டில் நைனீஷியாவில் நடைபெற்ற கிறிஸ்தவ ஒற்றுமை மாநாட்டின் 1700 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி செங்கல்பட்டு மறைமாவட்டம் மற்றும் மயிலை மறைமாவட்டம் இணைந்து நடத்தும் நேற்று இன்று நாளை எனும் கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு சென்னை தோமையார் மலையில் டிசம்பர் 29 நடைபெறுகிறது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை பல் சேவை மைய இயக்குநர் தந்தை ஜேக்கப், உலகில் வாழும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் பங்கேற்கும் மாநாடாக அமையும் எனவும் 7000க்கும் அதிகமான இறை மக்கள், பேராயர்கள், ஆயர்கள், பல்வேறு நிறுவன சபை தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 4 கட்டமாக 12 அமர்வுகள் நடத்த இந்த மாநாடு குழு திட்டமிட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக பால் தினகரன், மோகன் சி லாசரஸ், பிஷப் மோகன்தாஸ், பிஷப் கதிரொலி மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக வரும் 2033 ஆண்டு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளோம் என தெரிவித்தனர். இன்று நாளை நேற்று திருவாவில் என்ன நடைபெற்றது, இன்று திருவாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாளை என்ன நடைபெறும் திருவாவில் என்பதை பற்றி அந்த சிறாசிரியருக்கு இயேசுவின் கண்மணிகள் என்ற தலைப்பிலே அவர்களோடு உரையாட இருக்கின்றோம். பல ஆயர்களும் அரு சகோதர சகோதரர்களும் அவர்களுக்கு உரையாற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக இளையோர்கள், அது தோமையாறு அந்த பட்ரோடில் இருக்கின்ற டோமினிக் சாவை பள்ளி வளாகத்திலே நடைபெறும். இளையோருக்கான செய்தியானது நேற்று இன்று நாளை அந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படும். பலர் அதில் பங்கேற்பார்கள். அதற்கு அடுத்ததாக மான்போற்று பள்ளி வளாகத்திலே அருத்தந்தையர்கள், அரு சகோதரர்கள், இறைமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்களுக்கு அந்த செய்தியானது நேற்று எப்படி நாம் அனுபவித்தோம், இன்று நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாளை நாம் எப்படி அனுபவித்துக் போகின்றோம், இறை செய்தி இந்த சமுதாயத்தை நாம் எப்படி ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற செய்தியிலே அவர்கள் பேசுவார்கள், உரையாற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக தம்பதியர்கள், அதாவது இறை மக்கள், பொதுநிலையினர், அவர்களுக்கு திருமணமானவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அங்கு ஒன்று கூடியிருப்பார்கள். அவர்கள் திரு அவையிலே எப்படி நேற்றைய தினம் அனுபவித்தார்கள், இன்றைய தினம் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நாளை தினம் என்ன நடைபெறப் போகின்றது, இந்த உலகத்திலே திருவாவின் வழியாக நடைபெறப் போகின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களே ஒரு தியானம் கொடுத்து அந்த தியானத்தை சிந்திக்க வைத்து பிறகு இறை அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக மாலை 5 மணிக்கு தோமையார் மலையில் ஒன்று கூடுகின்றோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்து கொண்டு தோமையார் மலை 5 மணிக்கு ஒன்று கூடி 7 மணிக்கு அதை நிறைவு செய்யணும். அந்த இடத்துல எல்லா ஆயர்களும், எல்லா திருவாவை ஆயர்களும், எல்லா சபை சார்ந்தவர்கள், சிஎஸ்ஐ, லூத்தரன் சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச், எல்லா சபையினரும் சேர்ந்து எல்லா பேராயர்களும் ஆயர்கள் ஒன்று கூடுவார்கள். அதன் வழியாக அவர் சிறப்பு ஜபத்தையும் சிறப்பு ஆசீர்வாதத்தையும் அங்கே ஒன்று கூடுகின்ற எல்லா மக்களுக்கும், இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த சிறப்பு செய்தியை கொடுத்து இதன் வழியாக நாம் எல்லோருமே இறைவனை சந்திக்கக்கூடிய மக்கள், இறை மக்கள் அனைவருமே இறை மக்கள் தான். இது யாரும் வித்தியாசம் கிடையாது, பாகுபாடு கிடையாது, எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே என்ற ஒரு செய்தியை கொடுத்து நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம், வித்தியாசம் இல்லாமல் வாழ்வோம், பாகுபாடு இல்லாமல் வாழ்வோம், அனைவரும் கடவுள் முன்பாக சமமானோம் என்பதை எல்லா மக்களும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக அந்த ஆசீர்வாதம் போட்டு நடைபெறும். அதன் வழியாக நாட்டில் ஒற்றுமைக்காக நான் ஒன்று சேர்ந்து சிறப்பாக ஜெபம் செய்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம், நாம் அனைவரும் கடவுள் பிள்ளைகள், நாம் யாரும் பாகுபாடு பார்க்க வாழ்வோம் என்ற ஒரு செய்தியை கொடுத்து இறை ஆசிரியை கடைசி வழங்கி அனுப்புவோம்.